ப்ளஸ் டூ அக்கௌண்டன்சி எம்சிக்யூ கண்டினியூ பண்ணலாம். சூப்பர் ப்ராஃபிட் இஸ் a difference between ஆவரேஜ் ப்ராஃபிட் அண்ட் நார்மல் ப்ராஃபிட். ஏன்னா ஆவரேஜாக என்ன வருதோ பிஸ்னஸ் ஆக்சுவல் ப்ராஃபிட் மைனஸ் நார்மலாக இந்த பிஸ்னஸ்க்கு என்ன வருமோ தட் இஸ் கால்டு சூப்பர் ப்ராஃபிட். ஓகேயா? ஆன் ரிவால்யூவேஷன் த இன்க்ரீஸ் இன் வேல்யூ ஆஃப் அசட்ஸ். ஓகே, அசட்டுங்கிறது நமக்கு சொத்து. ஸோ இஃப் இட் கோஸ் அப் இட்ஸ் அ கெயின். ஓகே, தென் மேட்ச் த ஃபாலோயிங். ஓகே, இது கொஞ்சம் டிஃபிகல்ட். அது ஈஸியான மாதிரி பார்த்துலாம். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எதுக்கு போகும்? குட்வில் போகும். ஸோ 1 and 3 இது இருக்குது பாருங்கள். 1 and 3 வந்து பி அண்ட் டி இருக்குது. ஓகே, அடுத்தது என்ன பார்க்கலாம்? ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எதுக்கு போகும்? ஒன்லி அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் தான் ஓல்டு ஷேரிங் ரேஷியோ. ஓகேயா? அப்போ 2 இதில் இருக்குது பாருங்கள். கரெக்ட், பி தான் இருக்குது. அது 1 3 and 2 ஸோ மிச்சத்தை பார்க்க வேண்டாம். ஓகே, த எக்ஸஸ் ஆஃப் அசட்ஸ் ஓவர் லைபிலிட்டிஸ். ஓகே, இது ரொம்ப ஈஸிப்பா. கேபிட்டல், ஏன்னா ஏ ஈக்குவல் டு எல் ப்ளஸ் சி. கரெக்டாக? லைபிலிட்டிஸ் ப்ளஸ் கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு. ஓகே, லாஸ்ட் ஒன் பார்க்கலாம். when shares are issued for purchase of assets, the amount should be credited to, okay, good question, always equity share capital தான். அதாவது கேஷாக வந்தாலும் ஓகே, அசட்டாக வந்தாலும் ஓகே. ஸோ யூ ஹவ் டு டெபிட் whichever comes in, ஆனால் credit always to equity share capital. Okay, thank you.